வெற்றிமாறன் இது வரைக்கும் தனுஷை வச்சு மட்டுமே 4 ஹிட்டு கொடுத்துட்டாரு. விசாரணை அப்படின்ற ஒரு தரமான படத்தையும் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வர 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற படம் விடுதலை 2. போன வருஷம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகியிருந்த நிலையில இந்த வருஷம் இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆக இருக்கு. சூரி, விஜய் சேதுபதி, கௌதம் மேனன், மஞ்சு வாரியர் உள்ளிட்ட பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில இந்த படத்துடைய ட்ரெய்லர் சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லருடைய கடைசியில வர தத்துவமில்லாத தலைவர்களால ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படின்னு வர டைலாக்க நடிகர் விஜயுடைய அரசியல தாக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ட்ரெய்லர் பார்த்த உடனே ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில ரிவ்யூவர் ப்ளூ சட்டை மாறன் வெற்றிமாறனால் திரிக்கப்படும் வரலாறு அப்படிங்கிற டைட்டில் விடுதலை 2 படத்துல என்ன மாதிரியான பொய் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க, அதனாலதான் வெற்றிமாறன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை அவர் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கதை நடக்கிற காலகட்டம் கருணாநிதி எம்ஜிஆர் ஆட்சி காலம் அப்படிங்கிறது தெரியுது. ஈழ விடுதலை போராட்டத்தை வேற டைமென்ஷன்ல வெற்றிமாறன் எடுத்திருக்காரு. இதுல விஜய் சேதுபதிக்கு பெருமாள் அப்படிங்கிற பிரபாகரன் கேரக்டர் கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரி ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்ததால தான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு ட்ரெய்லர்ல இளவரசு பேசுற வசனம் யாரை பத்தி சொல்லுதுன்னு ஊருக்கே தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல பல ஆயிரம் ஆரம்ப உயர்நிலை பள்ளிகளை திறந்து மதிய உணவிட்டு லட்சக்கணக்கான முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்குனவர் காமராஜர் அப்படிங்கிறத மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. இதை உங்க படத்துல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா சார்? தத்துவம் இல்லாத தலைவர்களால ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும், அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்னு டைலாக் வச்சிருக்கீங்க. இது நடிகர் விஜயை தாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அவர்கிட்ட பல முரணான கொள்கை தத்துவங்கள் இருக்கு. இந்த வசனம் எம்ஜிஆரை கிண்டல் பண்ணுது. நமக்கு ஒரே கேள்விதான், உயர்வான தத்துவங்களை வச்சுக்கிட்டு மக்கள் விரோத ஆட்சி பண்ற தலைவர்கள் உயர்ந்தவங்களா? இல்லைன்னா தத்துவமே இல்லை அப்படின்னாலும் சொந்த உழைப்புல சம்பாதிச்ச தன்னோட சொத்துக்களை பிறருக்கு தானம் செஞ்சவர் உயர்ந்த தலைவரா? உங்க ஹீரோ பெருமாள் தன்னோட மக்கள் விடுதலைக்கு போராடினப்ப உதவி பண்ணது எம்ஜிஆர் அப்படிங்கிறத படத்துல சொல்லியிருக்கீங்களா, இல்ல அதையும் மறைச்சிட்டீங்களா? தத்துவம் இல்லாத தலைவர் அப்படின்னு கிண்டல் கேலி பண்றவங்களுக்கு தன்னோட இதயவீணை படம் மூலமா அன்னைக்கு எம்ஜிஆர் பதிலடி கொடுத்துட்டாரு. சத்தியம்தான் நான் படிச்ச புத்தகம், சமத்துவம் தான் நான் அறிஞ்ச தத்துவம் அப்படின்னு பல அரிய கொள்கை தத்துவங்களை வச்சுக்கிட்டு நல்லது செய்யாம இருக்கிறத விட போலி தத்துவம் இல்லாம மக்கள் சேவை செய்யற தலைவரே மேல் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணதால தான் வெற்றிகளை மட்டுமே பெற்ற ஒரே அரசியல் தலைவரா இருந்திருக்காரு எம்ஜிஆர். சமத்துவம் அப்படிங்கிற எளிய தத்துவம் கொண்ட எம்ஜிஆர் தன்னோட உயிர்ல எழுதி வச்சது தன்னோட பரம்பரை சொத்தையோ அல்லது மக்கள் கிட்ட லவுட்டிட்டு வந்த பணத்தையோ கிடையாது. 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல உழைச்சி சம்பாரிச்சு தன்னோட சொத்துக்களுடைய பெரும்பகுதியை மக்கள் பயன்பாட்டுக்கு அவர் எழுதி வச்சாரு. சின்ன பகுதியை மட்டும்தான் தன்னோட குடும்பத்துக்கு ஒதுக்குனாரு. பல சொத்துக்கள் கட்சிக்காக மாற்றி எழுதப்பட்டுருச்சு. எந்த சொத்தையும் எம்ஜிஆர் ஜானகி சொந்தக்காரங்களோ வாரிசுகள் விற்கவோ அடகு வைக்கவோ முடியாது. அவங்க வசிக்க கொடுத்திருக்கிறது ராமாவரம் தோட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி மட்டும்தான். அதனால பல பொக்கிஷமான தத்துவங்களை வச்சுக்கிட்டு சுயநலம் மிக்க தலைவரா இருக்கிறத விட தத்துவமே இல்லாம போனாலும் இப்படியான சுயநலம் இல்லாத தலைவர்கள் இருக்கிறது தான் நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். சார்புத்தன்மைக்கு சோரம் போயிருந்தாலும் விடுதலை 2 வெற்றி பெற வெற்றிமாறருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் சொல்லியிருக்காரு. எப்பயுமே வெற்றிமாறன் படங்களுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிற ப்ளூ சட்டை மாறன் இன்னைக்கு அவருக்கு எதிராகவே இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்கு. இவரோட போஸ்ட்ல வெற்றிமாறன் எம்ஜிஆரை தாக்கி படம் எடுக்க மாட்டார் அப்படின்னு வந்த கமெண்ட்க்கு இதெல்லாம் நல்ல முட்டு, ஆனா படத்தை ரிலீஸ் பண்றது ரெட் ஜெயின் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது டிஎம்கே சார்பில் படம் ரிலீஸ் ஆகிறதால தான் வெற்றிமாறன் அந்த கட்சிக்கு சாதகமா படத்தை அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிலாசபி பேசி அரசியல் செஞ்ச தலைவர்கள் நாட்டுக்கு நல்லது பண்ணாங்களா, அல்லது பிலாசபி பேசாம அரசியல் பண்ண தலைவர்கள் நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்களா? உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க.